அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதையில் பார்த்திங்கன்னா, 2 தோழிகள் பேசிக்கிறாங்க. ஒரு கடற்கரை மணலில் நடந்தபடி. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கடற்கரை மணலில் நடந்தபடி நீலா ராதாவிடம் கேட்டாள். ஏண்டி ராதா, நீ என்ன பதில் சொன்னாய்? கடற்கரையில் காற்றில் அடையும் கூந்தலை சரி செய்தவாறே நிதானத்துடன் பேசினாள் ராதா. என்னடி சொல்கிறது? வேறு எதையோ பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென்று உன் முடிவு என்ன என்று கேட்டபோது மௌனமாகிவிட்டேன். டெலிஃபோனில் பேசிக் கொண்டிருந்ததால் என் முகம் மாறுதலை அவர்கள் கண்டு கொள்ள முடியவில்லை. அவருக்கு என் மௌனம் எந்தவிதமான அதிர்ச்சியை கொடுத்ததோ. 2 நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளேன். நாளை பதில் சொல்ல வேண்டும். ராதா, மனதை அலைப்பாய விடாதே. நாம் இருவரும் எத்தனை வருடங்களாக சிநேகிதலாக உள்ளோம். உன்னை பற்றி எனக்கு நன்கு தெரியும். உன் அம்மாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக்கொண்டே வருகிறது. நீனும் எத்தனை நாள் தான் இப்படி தனியாளாக ஓடிக்கொண்டே இருக்க முடியும்? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டும் அல்லவா? ஏய் நீலா, வயசு 27 ஆகப் போகிறது. இதுக்கு மேலே எனக்கு என்ன ஒரு வாழ்க்கை? என்ன இது 27 ஒரு வயசா? இதெல்லாம் ஒரு வயசு கிடையாது. அவருக்கு மட்டும் என்ன வயசாகிவிட்டது? 33 வயசு தானே. எல்லோருக்குமே இளமை நிரம்பிய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவன் அளிப்பதில்லை. என் அண்ணன் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாயா? திருமணமான 3ஆம் நாளிலே மாரடைப்பால் இறந்து போனான். வாழ்க்கை நம்மை தேடி வரும்போது அதை நாம் பற்றி கொண்டு போக வேண்டும் ராதா. நீலா, என்னடி தத்துவமாக பேசுகிற? இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் மடியில் ஒரு அழகான கலர் பந்து வந்து விழுந்தது. அதைத் தொடர்ந்து வந்த குழந்தை சுமார் 3 வயது இருக்கும். அழகான வட்டமுகம், அரிசி பற்கள், எடுப்பான நாசி, சுருட்டை முடி. குழந்தை ராதாவை பார்த்தவுடன் திடுக்கிட்டு நின்றது. கருவிழிகள் கலர்பந்தையும் ராதாவையும் சுற்றி சுற்றி வேக வேகமாக மாறி மாறி பார்த்தன. அம்மா அம்மா என்றபடியே ஓடி வந்து ராதாவின் கழுத்தை அணைத்து கொண்டது குழந்தை. ராதாவிற்கு மெய் சிலிர்த்தது. பிஞ்சு கரங்கள் அவள் சங்கு களத்தில் மாலையாக விழுந்தபோது அவள் கண்களில் நீர் பனித்தது. சில வினாடிகள் பேசாமல் இருந்தாள். நீலாவின் கேள்வி அவளை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்தது. ஏய், யாரடி இந்த பையன்? உனக்கு தெரிஞ்ச பையனா? அதற்குள் அந்த குழந்தை ராதாவின் முகத்தை க்ளோஸ்அப் காட்சியில் பார்த்தது. ராதாவும் பார்த்தாள். குழந்தையை தேடி வந்த மூதாட்டி ஒருத்தி, இங்கேயா இருக்க என்று கேட்டபடியே ராதாவிடமிருந்து குழந்தையை பிரித்து அழைத்து கொண்டு போனாள். ராதாவை திரும்பி திரும்பி பார்த்தபடியே கால்கள் மணலில் புதைய புதைய நடந்து சென்றது அந்த அழகு குழந்தை. ஏய் ராதா, நல்ல சகுனடி. உன் கல்யாண பேச்சு எடுத்த உடனே பாரு, உன்னை அம்மான்னு ஒரு குழந்தை வந்து கூப்பிடுது. ரொம்ப நல்ல சகுனம் என்று நீலா கிண்டல் அடித்தாள். ராதாவின் முகத்தில் ஒரு தெளிவு, அமைதியான அழகு இடம் பிடித்து கொண்டது. கண்களில் புது ஒளி. ஹேண்ட்பேக்கை இறுக பற்றி கொண்டாள். வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்பட்டு விட்டதைப் போல. அடுத்த நாள் விஸ்வநாதனிடம் பேசினாள். ஓ ராதா, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்த்தபடியே நல்ல முடிவை கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே, நம்ம திருநீர்மலையில் சிம்பிளாகவே மேரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிடையாது. ஓ, உங்கள் ஃப்ரெண்டு நீலா? வரட்டும், கூட்டிகிட்டு வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இந்த மாதிரி ஃபோன் உரையாடல் முடிந்தது விஸ்வநாதனுக்கும் ராதாவுக்கும். ஃபோனை வைத்தவுடன் குழு அறையில் சுழலும் நாற்காலியில் சுழன்றபடியே ராதாவை மனதுக்குள் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் விஸ்வநாதன். ராதாவை சந்தித்த நாளிலிருந்து அவன் நடந்த நாட்களை எல்லாம் எண்ணிய எண்ணங்களை எல்லாம் மனதில் எண்ணிக்கொண்டே இருந்தான். திருமண நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வநாதன். வைகுண்ட ஏகாதசி நாளை தவிர அதிக கூட்டமில்லாத திருநீர்மலையில் ராதாவின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டான் விஸ்வநாதன். கூட வந்திருந்த நண்பர்களும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தான். அப்போதுதான் அம்மா அம்மா என்று கூவிக்கொண்டே ராதாவை கட்டி கொண்டது கடற்கரையில் வந்த அதே குழந்தை. ராதாவிற்கும் நீலாவிற்கும் தூக்கி வாரி போட்டது. குழந்தையோ ராதாவை இறுக கட்டி கொண்டு அவள் மடியில் படுத்து கொண்டது. திடுக்கிட்டு திரும்பிய விசு, என்ன இது ராதா, உன்னை போய் அம்மான்னு கூப்பிடுதே, யார் குழந்தை இது? சே, இவ்வளோ வருஷமாக இதனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தியா? கடைசியில் என்னை ஏமாத்திட்டியா நீனு என்று எரிமலையாக குமரினான் விசு. ப்ளீஸ் அவசரப்படாதீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த குழந்தையை பாருங்க, எனக்கு இந்த குழந்தை யாருன்னே தெரியாது என்று அழுதாள் ராதா. குழந்தை முகத்தை திருப்பி விசுவை பார்த்தது. ஒரு நிமிடம்தான். அப்பா அப்பா என்று கூறியபடியே விஸ்வநாதன் கால்களை கட்டி கொண்டது. ஏய், நீ எப்படி இங்கே? திணறி பேசினான் விஸ்வநாதன். என்னங்க செய்கிறதையா, வீட்டில் அறையிலே பூட்டிட்டு வந்துட்டீங்க. இது கத்தல் என்னை உழுக்கிருச்சு. ஏதாவது உனக்கு குழந்தைக்கு ஆயிரமோ தான் கூட்டியாந்து வந்தேன்.
உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அந்த அட்ரஸ் எனக்கு ஞாபகம் இருந்துச்சியா என்று கூறி முடித்தாள் ஆயா பொன்னம்மாள். விஸ்வநாதன் முகத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி. ராதா, நீ தான் என்னை மன்னிக்கணும். எனக்கு முதல் மனைவியாக வந்தவள் பெயர் தாரா. அச்சு அசல் அவள் உன்னை போலவே இருப்பாள். உன்னை பார்த்த முதல் நாளே எனக்கு என் தாராவை பார்த்தது போல் இருந்தது. இவ்வளவு வயதாகியும் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கும் எனக்கே ஒரு கணம் மனமாற்றம் அடைந்து மனம் கலங்கி விட்டேன். அப்படி இருக்கும்போது கள்ளங்கபடம் இல்லாத இந்த குழந்தை உன்னை தாயாக நினைத்தது தப்பில்லைதான். இரண்டாம் தரமாக உன்னை மணப்பதை ஏற்றுக்கொள்ள நீ சம்மதிக்க மாட்டாயோ என்ற பயத்தில் தான் உண்மையை மறைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு என்று கண்களில் நீர்மழுக நின்றான் விஸ்வநாதன். நடந்து கொண்டிருப்பது என்னவென்று தெரியாமல் ராதா இடி விழுந்தது போல் நின்றிருந்தாள். நீலா விஸ்வநாதன் காது அருகே சென்று, அவளுக்கும் இது 2ஆம் திருமணம்தான். மணமான 3ஆம் நாளை கணவரை பறிகொடுத்தவள். என் அண்ணன் தான் அவன். என் அண்ணனின் மனைவியாக 3 நாட்கள் மட்டுமே வாழ்ந்தவள் என்று கூறினாள் நீலா. இந்த கதை முடிந்தது. திருப்பங்கள் வரும்போது எதிர்கொண்டு அழைப்பது எதுவாக இருக்கும் என்பதை எளிதில் ஊகிக்க முடியவில்லை. இதுதான் இந்த கதையோட பொருள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.